வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 11 கரிமிய வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள். இதில் உள்ள 32வது வினா பார்க்க போகிறோம். கரிமச் சேர்மங்களை வகைப்படுத்துதல், அதாவது அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்துதல். கரிமச் சேர்மங்கள்னு கொடுத்துட்டாங்க. இதோட வகை பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், வளையமற்ற சேர்மம், இன்னொன்று வளையச் சேர்மங்கள். இது அழிப்பாட்டிக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இது சிம்பிளாக எழுதுனா போதும். சரியா? இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சேர்மம் 3 கார்பன் உள்ளதை எழுதியிருக்காங்க. சரியா? 3 கார்பன் எழுதிட்டோம். இப்போ ஹைட்ரஜனை நிரப்புங்க. இங்கே என்ன வரும்? ஒரு இணைதிறன் இருக்குது, 3 இணைதிறன் ஹைட்ரஜனால் வரும். இங்கே 2 இணைதிறன் இந்த கார்பனை சுற்றி இருக்குது, 2 இணைதிறன் ஹைட்ரஜனால் வரும். இங்கே ஒரு இணைதிறன் தான் இருக்குது, அப்போனா 3 வரும். இதுதான் என்னது? ப்ரொப்பேன். ப்ரொப்பேன் தான் என்னது? வளையமற்ற சேர்மம். வளையமற்ற சேர்மம்னா வளையங்கிறது நமக்கு தெரியும். இப்படி இருந்தால் அது என்னது? வளையம். சரியா? நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருக்கோம். இது வளையமற்ற சேர்மம். சரியா? சரி. வளையச்சேர்மங்கள். வளையச்சேர்மங்களில் 2 வகை இருக்குது அமைப்பின் அடிப்படையில். ஓரின வளையச்சேர்மங்கள், பல் இன வளையச்சேர்மங்கள். பல் இன வளையச்சேர்மங்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலிசைக்ளிக் சேர்மங்கள், அரோமேட்டிக் சேர்மங்கள். இந்த அரோமேட்டிக் சேர்மங்கள் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்சின் ரிங்கு வந்துடும். அதாவது இதுதான் என்னது? பென்சின் வளையம். இந்த பென்சின் வளையம் இப்படி தான் போடுவோம். சரியா? இந்த பென்சில் வளையத்துக்கு இடையில பாருங்கள், ஒரு கார்பனுக்கு பதிலாக எண் வந்துடும். இந்த கார்பன் தான் இந்த இடத்துல இருக்கும், அதுக்கு பதிலாக எண் இருக்கும். எண் இருக்கிறதுனால தான் இது என்னது? பல் இன வளையச்சேர்மங்கள். சரியா? ஓரின வளையச்சேர்மம்னா அங்கே என்ன மட்டும்தான் இருக்கும்? கார்பன் மட்டும்தான் இருக்கும். சரியா? அதனால் இந்த இடத்துல அரோமேட்டிக் சேர்மம்னாலே இரட்டை பிணைப்பு இருக்கும். இரட்டை பிணைப்பு இங்கே போட்டோம்னா அடுத்து என்ன செய்யணும்? இது என்னது? ஒற்றை பிணைப்பு, அடுத்து இரட்டை பிணைப்பு. இது ஒற்றை பிணைப்பு, அடுத்து இரட்டை பிணைப்பு. அல்டர்னேட்டாக டபுள் பாண்டு வரும். சரியா? இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, பிரிடின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம 10th படித்தோம் பியூரான், அதை கூட எழுதலாம். சரியா? 10th என்ன இதுதான் படிச்சிருப்போம். இந்த இடத்துல மட்டும் ஆக்சிஜன் வந்திருக்கும். இது பியூரான். இந்த இடத்துல இருக்கோம்ல, பேர் பியூரான். ஏதாச்சும் ஒன்று நம்ம எழுதிக்கலாம். ஒரே எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். நம்ம 10th படித்தது இது. அலிசைக்ளிக் சேர்மங்கள். அலிசைக்ளிக் சேர்மங்கள்ங்கிறது இந்த இரட்டை பிணைப்பு உள்ளே இருக்காது. சரியா? எந்த ஒரு பிணைப்பும் இல்லாமல் எழுதும். பியூரான் தான் எழுதியிருக்கோம். அந்த பியூரானில் உள்ள இந்த ஹைட்ரஜன் இங்கே 2 டபுள் பாண்டு போட்டிருக்கோம்ல, அந்த பாண்டு இங்கே போடலை. நம்ம இந்த சிம்பிளாக இப்படி எழுதுனாலும் எழுதிக்கலாம். சரியா? இது என்னது? ஒன்று தான். இது கொஞ்சம் வளைச்சி போட்டிருக்கோம், இது வளைச்சி போடாமல் போட்டிருக்கோம். சரியா? இது பேர் என்னன்னா டெட்ராஹைட்ரோ பியூரான். சரியா? டெட்ரா அப்படிங்கிறது THF, டெட்ராஹைட்ரோ பியூரான் எழுதுவோம். சரியா? இப்போ இது என்னது? இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த இரட்டை பிணைப்பு கேன்சல் ஆயிரும். அதனால் இப்படி எழுதியிருக்கோம். சிம்பிளாக இப்படி எழுதுனாலும் எழுதிக்கலாம், இது இல்லைன்னா இது எழுதுனாலும் எழுதிக்கலாம். அடுத்து ஓரினை வளையச் சேர்மங்கள். இதில் அலிசைக்ளிக் சேர்மம், அரோமேட்டிக் சேர்மம் இருக்குது. அதாவது பல் இணை வளைய சேர்மங்களே என்ன தான் பார்த்தோம்? அலிசைக்ளிக் சேர்மங்கள், அரோமேட்டிக் சேர்மங்கள் பார்த்தோம். பல் இணைனா கார்பனுக்கு பதிலாக நைட்ரஜனோ ஆக்சிஜனோ வரும். சரியா? இங்கே என்ன வரும்? எல்லாமே கார்பன் தான் வரும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அலிசைக்ளிக் சேர்மத்துக்கு கார்பன் மட்டும் போட்டால் போதும். ஆனால் இது எப்படி இருக்கணும்? க்ளோஸ்டாக இருக்கணும். கார்பன் கார்பன், இந்த இடத்துலையும் கார்பன், இது இணைச்சிருங்க. சரியா? இப்போ 3 கார்பன் போட்டோம். ஒவ்வொரு கார்பன்லேயும் அதோட இணைதிறன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இன்னும் மீதம் உள்ள 2 மொத்தம் 4 இருக்கணும். ஹைட்ரஜனால் வரும். இங்கே CH2, இங்கே என்னது? CH2. சரியா? இது வளைய ப்ரோப்பேன். சரியா? அடுத்து அரோமேட்டிக் சேர்மங்கள். அரோமேட்டிக் சேர்மங்களில் 2 வகை இருக்குது. பென்சின் வளையத்தினை பெற்றுள்ள சேர்மங்கள். சரியா? இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று. அதாவது பென்சின் வளையம்னா எப்படி போடணும்னா இப்படி போட்டுக்கிட்டு இது 2ஐயும் இணைச்சிடணும். இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, இது 2ஐயும் இணைச்சிருங்க. மொத்தம் 6 கார்பன் இருக்குது, அவ்வளோ போடணும். இந்த பிணைப்பு இரட்டை பிணைப்பு போட்டால் அடுத்து ஒற்றை பிணைப்பு, அடுத்து இரட்டை பிணைப்பு, அடுத்து ஒற்றை பிணைப்பு, அடுத்து இரட்டை பிணைப்பு. எங்கேனாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். சரியா? ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னது? ஹைட்ரஜனை நீக்கிட்டு OH போட போகிறோம். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனால். சரியா? இதுதான் என்னது? பென்சின் வளையத்தினை பெற்றுள்ள சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு. சரியா? பென்சின் வளையத்தினை பெற்றுள்ள சேர்மங்கள், பெற்றிருக்காத சேர்மங்கள். சரியா? அசுலின் என்ன எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க? அசிலின். பேர் மட்டும் எழுதலாம், இல்லை ஸ்ட்ரக்சரும் எழுதுனா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5
மெம்பரன் உள்ள மாதிரி நம்ம போட்டுருந்தோம். சரியா, இப்படி போட்டுருந்தோம். 1 2 3 4 5. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடையில் இந்த இடத்துல இப்படி ஒரு ஆரோ மாதிரி போடுங்க. சரியா, அடுத்து என்னென்னா இப்போ இது ஒரு பிணைப்பு போடுங்க, இதை இணைச்சிருங்க. சரியா, அடுத்து இங்கே ஒரு பிணைப்பு போடுங்க, அதை கரெக்டாக இணைச்சிருங்க. மொத்தம் எத்தனை இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுதாப்புல கொஞ்சம் போடணும். மொத்தம் 8 இருக்கணும். 8 வருதாப்புல நம்ம போடணும். சரியா, கொஞ்சம் லென்த்தியாக போட்டால் அது நல்லாயிருக்கும். இப்போ அதை வேறு இடத்துல வேணால் நம்ம போட்டு காட்டுவோம், அது அசுலின் எப்படி போடணும்னு. நம்ம 5 மெம்பர் இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். சரியா, இப்போ இதில் இந்த இடத்துல இப்படி பிணைப்பை போட்டிருந்தோம், கொஞ்சம் லாங்காக போட்டுருங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆரம் மாதிரி போடுதீங்க. ஆரம் மாதிரி போட்டு இந்த இடத்துல இதை ரெண்டையும் என்ன செஞ்சுக்கோங்க, கரெக்டாக என்ன செஞ்சுக்கோங்க, இணைச்சிக்கோங்க. இப்போ எத்தனை இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கணும். இப்போ 1 2 3 4 5 6 7. சரியா, 7 இருக்கணும். சரியா, 7 இருக்கணும். இப்போ இரட்டை பிணைப்பு நம்ம இங்கே ஆரம்பித்தோம்னா ஒற்றை பிணைப்பு, அடுத்து இரட்டை பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு, அடுத்து இரட்டை பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, இப்படி தான் போடணும். இதோட பேர் தான் என்னது, அசுலீன். சரியா, அந்த ஸ்ட்ரக்சர் போடுறதுல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீட்டாக இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்க, அந்த வித்தியாசத்தை நீங்கள் காட்டணும். சரியா, சரி, இதான் என்னது கரிமச் சேர்மங்களின் வகைப்படுத்துதல்.